ஏங்க இப்ப ஹோட்டலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி நேரா அந்த வருஷா வீட்டுக்கு போய் பேசிடலாமா? வருஷா வீட்டுக்கா? என்ன மச்சான் வால் பேர் சொல்றாங்க? அதாண்டா எனக்கும் புரியல. ஒரு நிமிஷம் இரு, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். எங்க முடிவு ஒண்ணுதான் சித்ரா. அந்த வருஷா கிட்ட பேசி பார்த்தாச்சு. அவ வழிக்கு வர மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே பெங்களூர்ல இருக்கிற ஆளுகிட்ட சொல்லி வச்சாச்சு. அவளை ஊருக்கு தூக்கிட்டு போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அங்க தூக்கிட்டு போய் நம்ம குலசாமி கோயில்ல வச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணணுங்கிறதா எங்க திட்டமே. வைப்பா, அங்கேயும் வை. என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு அப்படியே போயிட முடியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நாளைக்கு போலீஸ் பின்னாடியே வந்து உங்களையும் உங்க பையனையும் தூக்கி ஜெயில போட்டுட்டா என்ன பண்றது? ஏதாவது புத்தியோட பேசுங்க. அம்மா, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? வருஷா இவனுக்கு முறை பொண்ணுடி. ஒரு கோடி 2 கோடி இல்ல, 500 கோடி ரூபாய் சொத்து. என்ன மறுபடியும் ஏமாந்து போய் நிக்க சொல்றியா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. மச்சான், பெங்களூர்லயே இவனுக்கு தான் உனக்கு வில்லம் போல. வருஷம் அந்த முரளிக்கு முறை பொண்ணாமே. சொத்து மேட்ரு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. மச்சான், உனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் ஆண்டவன் ரெடி பண்ணல, அதிர்ஷ்டத்தோட சேர்த்து ஒரு ஆப்பையும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கான். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. டேய், உளராம கொஞ்சம் சும்மா இருடா. இவனை பாருங்க, அப்பன மாதிரியே அதே அவசர கொடுக்க வந்து சேர்ந்திருக்கான். உன்னை யாரடா முறை பொண்ணை விட சொன்னது? 500 கோடியை விட்டு போக சொல்றதுக்கு நான் என்ன புத்தி கெட்டவளா? என்ன அடி தடின்னு இறங்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன கொண்டு போய் அவ முன்னாடி நிப்பாட்டுங்க. நான் அவகிட்ட பக்குவமா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் வாங்க. இங்க பாரு முரளி, அந்த பொண்ணு கிட்ட பேசி உனக்கும் வருஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலையே படாத. வீட்டுல பொம்பளை சொல்றத கேட்காம இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னை வருஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப பேச்சுவார்த்தைக்கு அவ ஒத்து வரலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரிதான் ஆட்டோமேட்டிக்கா அவளை நாங்க தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் எங்க விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்க. அதுக்கப்புறம் தலையிட்டேன்னா என்னன்னு கேளுங்க. இப்ப என்ன கூட்டிட்டு போய் அவ முன்னாடி நிப்பாட்டுங்க. சரி, வா போலாம். என்ன மச்சான், நேரா 500 கோடி ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு மாறிடும் நினைச்சேன். இடையில இந்த பிளானை கெடுக்கிறதுக்குன்னே கழிவர் தான் உள்ள வந்துட்டான். டேய், இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. இதை என்ன செய்யறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இந்த கலிவரதன் புது தலைவலிதான். ஆனா இவனை கூட ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லைன்னா 500 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடும். நான் பாத்துக்கிறேன், விடு. சரி, நீயே சொல்றா, என்ன செய்யலாம்? இந்த சிஇஓ போஸ்டிங் மட்டும் வேண்டாம்ப்பா. அருண், நாங்க என்ன பேசி முடிவு பண்ணியிருக்கோன்னா, எல்லாம் எனக்கு தெரியும்பா. இப்ப வருஷா வீட்டுக்கு போறீங்க, எனக்கு சிஇஓ போஸ்ட் வேணும்னு சொல்ல போறீங்க தானே? சரியா சொன்னடா. அதுக்கு என்ன காரணம்னா, அப்படியே கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்கப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நானும் என் வேலையை பார்க்க போறேன்.
என்னடா பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? இப்ப கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி யாரா பேசுனா? எதுக்கு தேவையில்லாம அத பத்தி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு கல்யாணங்கிறது ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாரோட பரிபூர்ண சம்மதத்தோட நடக்கணும். அதுல ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லைனாலும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல, அப்புறம் ஏன் அது நடக்கணும்? டேய், உன் கல்யாணம் நடக்கிறதுல எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம்டா. இந்த குடும்பத்திலே எல்லாரும் உனக்கும் வருஷாக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லடா. இல்லப்பா, நீங்க டாக்டர் ஆறும் சில பேரோட மனசு புரியாம இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுல இதோ இங்க இருக்காளே என் சிஸ்டர், அவளுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அருண், அப்படியெல்லாம் இல்ல. நான் உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கல. போய் சொல்லாத. இந்த கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து நான் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். உன் முகத்துல கொஞ்சமும் சந்தோஷமே இல்லை. நீ ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியே தவிர இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரியம் கூட பண்ணல. அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்ல வரதே வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிற. டேய், எனக்கு நர்மதா பத்தி நல்லா தெரியும். இந்த கல்யாணத்திலேயே என் மானமும் கௌரவமும் இருக்குன்னு சொன்ன மறு செகண்ட்லயே நர்மதா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா. இப்ப இவ சொன்ன விஷயம் வேலிடான பாயிண்ட் தான்டா. ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை லீட் பண்றதுக்கு அதை பத்தி படிச்சிருக்கணும். நீ அதை பத்தி படிக்கல. அதனால ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிறேன்னு அவ உனக்கு சிஇஓ போஸ்ட் வேண்டான்னு சொல்றா. அது கரெக்டு தானடா? நான் மட்டும் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த கல்யாணமே வேணான்னு தான் சொன்னேன். நீங்க தான் உங்க கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னதால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நான் ஐடி தான் படிச்சிருக்கேன். மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரியாதுதான். அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ஆனா திடீர்னு வருஷா நான் சிஇஓ பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்.